வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.3ல 7th கொஸ்டின். சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ சொல்யூஷன் கிவன் போட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அதனால் இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு இது ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். 2 2 சார் 4 வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்னு இது படிச்சிருக்கோம். மைனஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 மற்ற வேல்யூ எழுதிக்கோங்க. இந்த எக்ஸ் பவர் 4 மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கோம். அடுத்து எப்படி செய்யலாம் பாருங்கள். புட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய்ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பதில் ஒய் போட்டாச்சு, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் பதில் என்ன செய்யணும், ஒய், அப்போ ஒய்ன்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எப்போதும் போல் ஃபேக்டர் பண்ணிக்கலாம். இப்போ மல்டி பண்ண என்ன வரும், 45 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம், 9 × 5 9 5s are 45. இந்த 9 5 ஆட் பண்ண என்ன வரும், 14 வந்துடும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும், மைனஸ் 14 வரணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ரெண்டுலேயும் என்ன செஞ்சுக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா, -9 -5. இங்கே என்ன இருக்குது, ஒய் தான் இருக்குது, பக்கத்தில் எந்த இதுவும் வேல்யூ இல்லை. அப்போ என்ன எழுதிக்கலாம், ஒய் -9 y minus 45 எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், y minus 9 into y minus 5 equal to என்னது 0. இந்த ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கலாம். அந்த ரெண்டு வேல்யூக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம், y போட போகிறோம். ரெண்டுமே மைனஸ் தான், அதனால் y minus 9 y minus 5 equal to 0. இப்போ எப்படி எழுதலாம், y minus 9 equal to 0 எழுதுவோம், அல்லது y minus 5 equal to 0. இப்போ y equal to வேல்யூ எவ்வளவு, -9 ரைட் சைடு வந்தால் என்ன வரும், +9 வரும். ஆர் y equal to -5 ரைட் சைடு வந்தால் என்னது, +5. இப்போ நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம என்ன எடுத்தோம், y equal to x ஸ்கொயர்னு எடுத்தோம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் தானே, எக்ஸோட வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல்லாம் இம்ப்ளைஸ் தான் வரும். இப்போ இங்கே y equal to 9 இருக்குது. நம்ம இந்த வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணால் வரும், x ஸ்கொயர்ட் equal to 9 வரும். ஆர் இந்த ஒய்க்கும் என்ன செஞ்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எழுதுவோம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ ரூட் எடுத்தால் என்ன வரும், இங்கே வெறும் எக்ஸ் வரும், இங்கே ப்ளஸ் ஆர் -3. இந்த 9 எப்படி எழுதலாம், 3 × 3ன்னு எழுதலாம். ஓகேவா, இங்கே வேறு எதுவும் பிரிக்க முடியாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -√5. சாரி, எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸ், ஏன்னா ரூட் விட்டு வெளியே எடுத்துட்டோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -5. நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூட் என்னென்ன கிடச்சிருக்கும்பாங்க, therefore ரூட்ஸ் ஆர் +3 ஒரு வேல்யூ, -3 வேறு வேல்யூ, இங்கே என்னது +√5 ஒரு வேல்யூ, -√5 ஒரு வேல்யூ. இப்போ நம்மளுக்கு 4 ரூட், நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, எக்ஸ் பவர் 4, அப்போ 4 ரூட் வேணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 4 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான், எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ என்ன செய்யலாம், எக்ஸ் ஸ்கொயர் பதில் ஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மாற்றிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எப்போவும் போல் ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். ஃபேக்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஒய்க்கு வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு 4 வேல்யூ 3 -3 √5 -√5. இந்த கொஸ்டின் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க.